எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீகாந்த். வெல்கம் டு நவோதயம் நியூஸ். இந்த வீடியோவில் நாம் எது பற்றி பேச போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க, டிஎம்கே ஆட்சி என்ன செஞ்சுருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க தான். நான் அந்த முட்டாளுங்கள் கேள்வி தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அந்த பேர் வச்சதே கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன பேர் கிடையாது, மத்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொங்கு நாடு, முரச நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழகத்திற்கு தமிழ்நாட்டு அந்த பேர் வச்சிருந்தே கருணாநிதி அவர்கள். இது புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வரலாற்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது கருணாநிதி அவர்கள் தான். அடுத்து இன்னொன்று அவங்க பண்ணது என்னென்னா, தமிழ் லாங்குவேஜ்க்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த பட்டம் கொண்டு வந்தது அவங்கள்தான் 2004 அந்த மாதிரி. சன்ஸ்கிரிட்டுக்கு இல்லை கொடுக்கல இன்னும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கூட்டணியில் அவங்க இருந்ததுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு கோரிக்கை இதுதான். ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ்க்கு கிளாசிக்கல் அந்த ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு. இந்தியாவிலவே ஃபஸ்ட்டு அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு கொண்டு வந்தது கலைஞர் அவங்கள் தான். இன்னொன்று, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லும் தமிழன்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள் தான். ஏன்னா எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கில் அவங்க வீடு சென்னையில் இருக்கிற கோடிக்கணக்கில் போட வீடு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. அதனால் தமிழ் லாங்குவேஜ் பற்றி சொல்கிற தமிழ் அகாடமிக்கு அவங்க வீட்டு கோடிக்கணக்கில் போகுது சென்னையில் இருக்கிறது. அந்த வீட்டே கொடுத்துருக்காரு கருணாநிதி அவர்கள். இப்போ ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணாமல் இருக்கிறவங்க 10 பேச்சு 10 வார்த்தை பேசுகிறாங்க, கலைஞர்னு கேட்குறாங்க. கலைஞர் கருணாநிதி டிஎம்கே ஆட்சின்னு இங்கே கேட்குறதுல எந்த விதமான அருகதை கிடையாது அவங்களுக்கு. அவங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உண்மையாக கிடையாதான்னு சொல்லி அவங்க மனசாட்சியோட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் லாங்குவேஜ்க்கு கிளாசிக்கல் இந்த உலகம் மட்டமாக இருக்கிற பழைய மொழியில் தமிழ் ஒன்று தான் சொல்லி கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள் தான். இது தெரிஞ்சுக்கணும். அவங்க இன்னும் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் வீடியோவில் ஒரு நாள் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் எந்த ஊரில் இந்த வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ எவ்வளோ தூரம் போதான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.